ஹே ஆயிடா தங்குங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம லவ் பேட்டலோட 4th பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் சாரா ஜங்கு கிட்ட போயிட்டு நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. ஜங்குக்கும் நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். தென் அவளும் கிளாஸ்க்கு போயிருப்பா. ஷின் கிட்ட வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. ஷின் யாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து போயிருப்பா. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் ஜங்குக் வெளியே கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போது கவுச்சில் அவங்க அப்பா உட்காண்ட்ருக்காரு. ஜங்குக் வெளியே போகிறத பார்த்துட்டு ஜங்குக் அப்பாருன்ட்டு ஜங்குக் நில்லு. ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறான். இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லாமல் போயிட்டாங்க. காலேஜ்லேருந்து உன் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஏதோ என் ஃப்ரெண்டு கிம் அங்கே பிரின்சிபலாக இருக்கனால உன்னை எதுவும் பண்ணாமல் இருக்காரு. ஹலோ மிஸ்டர் ஃபாதர், உங்கள் ஃப்ரெண்டு கிம் அங்கே பிரின்சிபலாக இருக்கனாலலாம் இல்லை, என்னை எதிர்த்து எவனும் நிற்காதனால, புரியுதா? அப்போது ஜங்குக் அப்பா உட்காண்ட்ருந்துருப்பாரு. ஸோ எழுந்து நின்று ஜங்குக்கை பார்த்து, ஓ அது அவ்வளோ கேவலமாக வேறு ஒத்துக்கிறியா? இங்கே பாருங்கள், நான் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போது ஜங்குக் அம்மாரன்ட்டு, ஜங்குக் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியுது, உன் புருஷங்கிட்ட தானே. ஜங்குக் என்னடா? இங்கே பாருமா, நீ என்ன வேணா கேளு, நான் நின்று பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த ஆள் கேட்கறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஓ இப்போ நான் உனக்கு அந்த ஆள் ஆக்கிட்டேனா? ஜங்குக் அமைதியாக நிற்கிறான். இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்காக இருக்கார் தானா இங்கே இரு, இல்லையா வீட்டை விட்டு வெளியே போயிடு. எனக்கு என்னங்க பேசுகிறீங்க? நீ வாயை மூட்டுரு. அப்பா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கணும்லாம் தலையெழுத்து கிடையாது, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு போகிறான். ஜங்குக் அம்மாருன்ட்டு ஜங்குக் கூட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் எங்கடா போகிற? அதான் உன் புருஷன் என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டார்ல, நான் அதுக்கு இங்கே இருக்கணும், நான் போகிறேன். போகாத ஜங்குக். மா என்னால் சூடு சொன்னாலாம் விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, புரிதா? நான் போகிறேன். அம்மாவை விட்டு போறியட தங்கம். மா எதுக்குமா இப்போ அழற? என்னடா பேசுகிற நீ? அம்மா விட்டு போகிறேன்னு சொல்கிற, நீ இல்லாமல் அம்மாவால் இருக்க முடியாதுடா சின்ன. உனக்காக தாம்மா இவ்வளோ நாளாக இங்கே இருந்தேன், இல்லைன்னு வை எப்போ போயிருப்பேன். அப்படிலாம் பேசாதடா தங்கம். அப்போது ஜங்குக் அப்பாரன்ட்டு, அதான் இப்போ சொல்கிறேன்ல, போக சொல்லு. மா அவர் அமைதியாக இருக்க சொல்லு. முடியாதுன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன அடிப்பியா? அடிடா அடிடா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட வராரு. ஜங்குக் செம்ம கோவத்தில் அவன் கையை முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக் அம்மா அதை பார்த்துட்டு, என்னங்க நீ சும்மாரு, இது எல்லாத்துக்கும் நீ கொடுக்குற செல்லம் தான் காரணம். என்னங்க நீங்கள், அவன் தான் கோவப்படுறான்ல, அப்புறம் அவன்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுக்காக அவன் பண்ணுறதுக்கெலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? இங்கே பாருங்க, அவன் நம்ம பையங்க, வீட்டை விட்டு வெளியே போசனா அவன் எங்கே போவான், என்ன பண்ணுவா? அதுவும் இல்லாமல் என் பையனை என்னால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் முடியாது. அப்போது என்னை வெளியே போக சொல்கிறியா? ஐயோ என்னங்க நீங்கள், நான் அப்படி சொல்ல வரல. அப்போது வேற என்ன? இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல உள்ளே போங்க, நான் பேசிக்கிறேன். போங்க என்ன சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவங்க அப்பாவை உள்ளே போக சொல்கிறாங்க. அவரும் செம்ம கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போது ஜங்குக் அம்மா ஜங்குக் கிட்ட வந்துட்டு, என்னடா அவர் அப்படி தான் தெரியும்ல, நீயும் ஏன் அப்படி பேசுகிற? அம்மா நீ வேணா பாரு, அந்த ஆளை அச்சு வாயை உடைக்க போகிறேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு. என்னடா இப்படிலாம் பேசுகிற? அவர் உன் அப்பாடா, நீனா அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன் மேலே இருக்கிற அக்கறைனால தானே சொல்கிறாரு. ஐயோ அப்படியே ரொம்ப பெரிய அக்கறை, நீ ஒழுங்காக இருக்கணும் தானடா சொல்கிறாரு. சரி அதை என்னைக்காச்சும் பாசமாக சொல்லியிருப்பாரா? எப்பாவை பார்த்தாலும் தோ இதே மாதிரி கத்திட்டே சொன்னால் எப்படிம்மா கேட்க தோணும்? பின்ன என்னடா நீ பண்ணுற காரியம் அப்படி. காலேஜ்லேருந்து உன் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டுருக்கு. உன் அங்கிளால் எதுவும் பண்ண முடியாது, உன் அப்பா கிட்ட சொல்கிறத தவிர. பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனாச்சே, அவரால் என்ன பண்ண முடியும்? உன் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ் டென்ஷன், இதில் உன் பிரச்சனை வேறு. இவ்வளோ நாளாக எதுவும் கேட்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா பொறுமையாக இருந்தார். ஆனால் நேற்று நீ பண்ண வேலை இருக்கே. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்திருக்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாலாம். எது பொண்ணா? ஆமாடா ஒரு பொண்ணு தான். ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாமா? எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு குடிச்சிருக்க. சரி விடு, நீ அந்த பொண்ணை பார்த்தியா? இல்லைடா நான் பார்க்கல, உன் அப்பா தான் பார்த்துருக்காரு. ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற அளவுக்கு குடிப்பானான்னு உன் அப்பாவுக்கும் எனக்கும் அவ்வளோ சண்டை. ஆமாம் நீ என்னடா அந்த அளவுக்காடா குடிப்ப? டெய்லிலாம் இல்லைம்மா, எப்பயாவது ஒரு தடவை. நேற்று ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன். அப்படி என்ன டென்ஷன் என் தங்க பிள்ளைக்கு?
அது டைம் வரும்போது நானே சொல்கிறேம்மா. என்னடா லவ் ஏதாவது பண்ணுறியா? அது சொல்கிறேம்மா, டைம் வரட்டும். சரி, நீ பொறுமையாகவே சொல்லு. அப்புறம் இனிமேல் கொஞ்சமாக குடி என்ன? அப்படி இல்லைன்னா குடிக்கிறத விட்டுரு. அம்மாக்காக தங்கும் என் சின்னுல. சரிம்மா, ட்ரை பண்ணுறேன். நான் வெளியே போகிறேன், வரக்கு லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கு சரியா? அப்படின்ட்டு வெளியே வரான். தயங்கும் ஆல்வினும் ஜங்குக் வீட்டு வாசலில் நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஜங்குக் போயிட்டு, டேய் அதான் வந்துட்டு இருக்கேன்ல, எதுக்கிட்ட ஹார்ன் அடிக்கிறீங்க? அப்போ தயங்கறேன்ட்டு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ரொம்ப நேரம் பார்த்தேன், நீ வரல, அதான் ஹார்ன் அடிச்சுன்னு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைடா, என் அப்பாங்காரன் தான். நான் மச்சான் ஒரு வார்த்தை சொல்லு, உன் அப்பனை போட்டு தள்ளலாமா? டே மயிராண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு ஓட்டு. அதானே, நல்லதுக்கே காலம் இல்லைப்பா. அப்படின்ட்டு 3 பேரும் ஒரே பைக்கில் போகிறாங்க. பார்க்கு தான் வராங்க. 3 பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கிரேன்ட்டு, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குடா மச்சான். அப்போ தயாங்கிறேன்ட்டு, ஏன்டா மச்சான் அப்படி சொல்கிற? சாராதான்டா முன்னாடி லவ் பண்ண மாதிரி இப்போ அப்படி இல்லைடா. அடிக்கடி சண்டை போடுறா, கத்துறா, எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குடா மச்சான். இனி கூட நீ என்னதான் லவ் பண்ணுறியான்னு கேட்குறாடா. அவள் கேட்குறது எப்படி தெரியுமா இருந்தது? நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறியா, இல்லை சைடில் யாருன்னா வச்சுன்னு இருக்கியான்னு கேட்குற மாதிரி இருக்குடா மச்சான். வெறுப்பாக இருக்குடா. என்னடா மச்சான், உன்னை சந்தேகப்படுறாளா என்ன? அப்படின்னே வச்சுக்கோ. ஏன் மச்சான், ஒன்று தெரிஞ்சுக்கோ, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்கள நல்லவங்களா காட்டிக்க நடிப்பாங்களே தவிர அது அவங்க ஒரிஜினல் கேரக்டராக இருக்காது. அப்புறம் போக போக தான் தெரியும் அவங்க ஒரிஜினல் கேரக்டரே. அப்போனா என் சாரா நடிகரான்னு சொல்கிறியாடா மச்சான்? யாருக்கு தெரியும், நான் பொதுவாக தான்ப்பா சொன்னேன். ஆனால் என் ஜெஸ்ஸி அப்படி இல்லை, தங்கண்டா அவ. அப்போது தயாங்க கால் வருது. இதோ அவதான் அப்படின்ட்டு அவனை கால் அட்டன் பண்ணி, ஹலோ முனிமா. ஹா தயம், என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இல்லடி செல்லம். இல்லை தயம், நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது நீங்கள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆமாண்டி, லைட்டாக. என்ன தயம் நீங்கள், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கன்னு? கொஞ்சம் தாண்டி குச்சேன். போங்க தயம் நீங்கள். சரிடி, இனிமே குடிக்கல, ப்ராமிஸ், போதுமா? சரி சரி. இப்போ எதுக்கு கால் பண்ண? என்ன மாமாவை பார்க்கணுமா, அதான் கால் பண்ணியா? இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் பண்ணவே இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நானே கால் பண்ணுறேன். அவ்வளோ பாசமாடி மாமா மேலே இருக்காதா பின்ன? நீங்கள் எப்போவும் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுவீங்க, ஆனால் இன்னைக்கு பண்ணவே இல்லை, அதான் நானே பண்ணேன். ஐயோ, நீ இப்பெல்லாம் பேசும்போது எனக்கு எங்கேயோ ஏறுதுடி. என்ன தயங்க சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. சரிடி செல்லோ, நீ பேசு, மாமா கேட்குற அப்படின்ட்டு எழுந்து தனியாக போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஆல்வின் இருந்துட்டு, நாடா ஜங்குகா, நான் ஜீவனுக்கு ஜெஸ்ஸி கால் பண்ணியிருப்பாடா. ஓ சரி சரி, ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன், நான் பண்ணுறது எல்லாம் போச்சு. மச்சான் அங்கே பாரு, ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக என்னை வாட்ச் அவுட்னு இருக்கு. உன்னையா? எங்க? அங்கே பாருடா. ஜங்குக்கும் ஆல்வின் பாயிண்ட் பண்ணுற இடத்துல பார்த்துட்டு, அட ஆமாம். ஐயோ மச்சான் சிரிக்கிறாடா. சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற? நீ எதுவும் பண்ண வேணாம், நான் போயிட்டு என்னான்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி, போய் தொலை அப்படிங்கிறான். ஆல்வினும் அங்கேருந்து போயிடுறான். அப்போது ஒரு கேர்ள் இருந்துட்டு ஜங்கு கிட்ட வரா. கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஜங்கு கிட்ட வந்து க்ளோஸாக உட்கார்றா. ஹே டாடி. டாடியா? ஆமாம் டாடி அப்படின்ட்டு ஜங்குக் ஷோல்டரில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறா. ஏய் என்ன பண்ணுற, கையெடு. என்ன டாடி நீ, உன்கிட்ட ஆசையாக வந்தா
பொண்ணு துருத்துற ஆசையா வந்த? ஆமாம், யார் நீ? நானா? அது உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு ஜங்குக்கோட டைஸில் ரப் பண்ணுறா. ஏய், என்ன பண்ணுற நீ? கையெடு. ஆனால் அந்த பொண்ணு இருந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட்லலாம் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கா. ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்து அவள் ஹிப்பில் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறா. அவன் நெக்லலாம் கிஸ் பண்ணுறா. அவனும் தள்ளி தள்ளி விட்டுறான். பட் அவள் விடுற மாதிரி தெரியல. அவனை ரொம்ப செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் ஜங்குக்காலே முடியல. அவளை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக் அவள் டைஸில் ரப் பண்ணிட்டே அவன் நெக்லலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக ஜங்குக் இப்படி பண்ணுறது எல்லாத்தையும் தூரமாக நின்றுட்டு சாரா பார்த்துட்ருக்கா. அவ்வளோ ஷாக்கில் அவள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸோடு நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஹார்ட்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது அவள் பக்கத்தில் ஹாங் வரான். பாத்தியா சாரா, என்னமோ சொன்னா என் ஜங்குக் அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனால் இப்போ பாத்தியா என்ன பண்ணுறதான்னு? உன்னை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட இப்படி இருக்கான். நீயே சொல்லு, உண்மையாக லவ் பண்ணுறாங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா சாரா? நீ அவனை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க, ஆனால் அவன் பாத்தியா ஸோ சேட். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது உனக்கு எப்படி இருக்குமோ? பாவம். ஜங்குக்கும் அந்த பொண்ணும் கொஞ்சம் ஓவராகவே பண்ணிகிட்ருக்காங்க. சாராவால் அதுக்கு மேலே பார்க்க முடியல. அவளும் அங்கே வந்து அழுதுகிட்டே போயிடுறா. அப்போ ஹாங் இருந்துட்டு, ஏண்டா அன்றைக்கி காலேஜில் அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு என்னை அசிங்கப்படுத்தினால, இதுக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். இது வேற ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் இந்த ஹாங் யாருன்னு அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜங்குக் இருந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஏய் தள்ளி போ. என்ன டாடி நீ தள்ளி விடுற? ஏய், இப்போ நீ ஏஞ்சி போறியா இல்லை பாட்டில் எடுத்து மாண்டே ஓடிட்டுமா? டாடி அடிங்க அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் அங்கேருந்து போயிடுறா. இங்கே சாராருன்ட்டு ஹார்ட் ப்ரோக்கனாக நடந்து போயிட்டுருக்கா. ஜங்குக் மேலே அவள் அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருப்பா. ஆனால் ஜங்குக் இப்படி பண்ணுவான்னு அவன் நினச்சி கூட பார்க்கவே கிடையாது. சாராவும் வீட்டுக்கு போயிடுறா. அவள் பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரா காலேஜில் இருக்கா. ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கா. ஹே ஷின், அங்கே பாரு சாராவை. இவளுக்கு என்ன ஆச்சுடி இப்படி அழுதுட்டுருக்கா? அட ஆமாம், சரி வா என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அவகிட்ட போகிறாங்க. ஹே சாரா, ஏண்டி அழுதுட்ருக்கா? என்னாச்சு? அது அது நீ சொன்னது எல்லாமே உண்மை தாண்டி. என்னடி சொல்கிற? எனக்கு புரியலை. அது அது வந்து அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையுமே ஷின்கிட்ட சொல்கிறா. அப்போ ஷின்னுன்ட்டு, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நான் தான் அப்போவே சொன்னனே, கேட்டியா? என்னமோ சொன்ன என் ஜங்குக் அப்படிலாம் கிடையாதுன்னு. இப்போ பார்த்தியா என்ன பண்ணியிருக்கான்னு? நான் அவனை அவ்வளோ நம்பின தெரியுமா? ஆனால் என்னை இப்படி ஏமாத்திட்டான். நீயும் ஜங்குக்கும் எப்படி லவ் பண்ணீங்கன்னு இந்த காலேஜ்க்கே தெரியுமே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சோ, சரி சரி நீ அழாத, நம்ம ஏதாவது பண்ணுவோம். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இனி எனக்கும் அவனுக்கும் எதுவும் கிடையாது. என்ன சாரா நீ உடனே எப்படி சொல்லிட்ட? ஆமாம் ஷின், என்னால் முடியல. அங்கே அப்படி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. அச்சோ, அப்படிலாம் சொல்லாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ அவனை லவ் பண்ணது உண்மைதானே? ஆமாம். இது என்ன கேள்வி? அப்போ நான் எதுக்கு ஜங்குக்க இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? இல்லை, எனக்கு புரியல. இங்கே பாரு சாரா, நீ அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்க. அதனால் அவனோட அட்டென்ஷனை உன் பக்கமாக திருப்பு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்போ ஜங்குக்க நேற்று நீ பார்த்தியே, அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ பரவாயில்லையா உனக்கு? சாரா யோசிக்கிறா. என்ன சாரா யோசிக்கிற? ஜங்குக்க வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்க போறியா என்ன? இல்லை, அவன் அவன் ஏன் ஜங்குக், அவனை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்போ சொன்ன பாத்தியா, அது கரெக்டு. ஆனால் இப்படி நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவ்வளோதானே, நான் சொல்கிற மாதிரியே பண்ணு. ஜங்குக் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், போகவும் முடியாது அப்படின்ட்டு அவ இயர்ஸ் கிட்ட போயிட்டு ஏதோ சொல்கிறா. இப்படி பண்ணா ஜங்குக் என்னை விட்டு போக மாட்டானா? கண்டிப்பாக போக மாட்டான், ப்ராமிஸ்.
சரி சரி அப்போ நான் இப்போவே ஜங்குக்கை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு எழுந்து போகிறா. ஷின்னோட ஃப்ரெண்டுன்ட்டு ஷின்னுக்கிட்ட வந்துட்டு, ஹே என்னடி, அன்னைக்கு தான் சொன்னேன் ஜங்குக்கையும் சாராவையும் பிரிக்க போகிறேன்னு, இப்போ பார்த்தா நீ அவங்கள சேர்த்து வச்சிருப்ப போலியே. இல்லை, இப்போவும் நான் பிரித்து தான் வச்சுருக்கேன். என்னடி சொல்கிற, எனக்கு எதுவும் புரியல. வெயிட் பண்ணி நடக்கிறத மட்டும் பாரு. இங்கே சாரா ரெண்டு ஜங்குக்கு கால் பண்ணுறா. ஜங்குக் அவன் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சாரா கால் பண்ணதும் அட்டன் பண்ணி, ஹலோ ஜங்குக் எங்கே இருக்க? வீட்டில் தாண்டி தூங்கின்னு இருக்கேன். ஏன் இன்னைக்கு காலேஜ்க்கு வரல? அது நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடி, அதான் டயர்டாக இருக்குடி. ஓ அப்படியா, டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணிட்டேனா ஜங்குக்கா? அப்படிலாம் இல்லடி, எனக்கு ஒன்று உடனே பார்க்கணும். நீ சீக்கிரமாக வரியா? நாடி மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா என்ன? ஆமாம் ஜங்குக்கா, நீ சீக்கிரம் வரியா? இதோ வரேன்டி சொல்லும் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறான். ஸோ ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், லவ் யூ ஆல்.